நான் என்னன்னு சொல்கிறது, கடுமையான காய்ச்சல்னு சொல்கிறதா, நான் மறுவீழ்ச்சி அடைஞ்சிட்டேன்னு சொல்கிறதா? நான் மறுவீழ்ச்சி அடைஞ்சிட்டேன். நான் மீண்டும் குடிச்சிட்டேன், கெட்ட பாதைக்கு போயிட்டேன், சறுக்கிட்டேன், விழுந்துட்டேன், தடுமாறிட்டேன். ஒவ்வொரு டைம் தோக்கும் போதும் ஒவ்வொரு அனுபவம். இந்த டைம் கண்டென்ட்டை ஒவ்வொரு நாள் கணக்கு பண்ணி கொண்டு போக போகிறோம். ஃபஸ்ட்டு நான் அப்படி தான் கொண்டு போயிட்டு இருந்தேன். குடி இல்லாமல் 100 நாள் 150 நாள் அப்படி கொண்டு போயிட்டு இருந்தேன். அதே போல் இனிமேல் கொண்டு போக போகிறேன். என்னை சப்போர்ட் பண்ணுங்கள், என்னால் முடியும். நான் இந்த பாதையிலேருந்து மீளுவேன். இந்த பாதையிலேருந்து மீள்றது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றத புரிஞ்சுக்கிங்க. ஓகே, நான் தோத்துட்டதையும் நான் வந்துட்டு இது போல் திரும்ப தவறான பாதையை போயிட்டதையும் நான் எதுக்காக மென்ஷன் பண்ணுறேன்னா, இது அவ்வளவு ரிஸ்க்கு. இவ்வளோ ஞானமாக இவ்வளோ டேலண்ட்டாக பேசக்கூடியன்னா ஸ்லிப் ஆகிறேன், திரும்ப அந்த மது பாதைக்கு போகிறேன் அப்படின்னும் போது இது எவ்வளவு சீரியஸான கண்டென்ட் அப்படி சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ரொம்ப உடம்பு முடியல, ஆனாலும் நான் வந்திருக்கேன். நம்ம காசு சம்பாதிக்கணும், நம்ம குடும்பத்தை நம்ம பார்த்துக்கணும். நாம் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறோம். நாம் லீவுன்னா கடையில் வேலை ஓடாது, அதனால் செஞ்சு தான் ஆகணும். இதுதான் வெளிநாடு. ஓகேவா நண்பர்களே? மழை வேறு பெஞ்சிருக்கு பாருங்களேன், அதிதீவிரமான மழை ஏரியா முழுக்க. இப்போது மணி 8 ஆகிறதுக்கு 2 நிமிஷம் இருக்குது. 1 நிமிஷமே நம்ம இருக்குது, வேலை ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஓகே, ஆனால் காலையில் 8 மணி வரைக்கும் இப்படி உடல் நலம் சரியில்லாமல் ரொம்ப ஹெவியான வேலையை நான் எப்படி செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியல. ஓகே நண்பர்களே, என்னை தினந்தோறும் சப்போர்ட் செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த 3-4 நண்பர்கள் என்னை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். ஓகே, நான் வந்துட்டு உண்மையை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், பொய் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு நான் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் உண்மையாக இருந்தால் தான் இந்த போதை பாதையிலேருந்து மீள முடியும். ஓகே, சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு, வேலையும் ஆரம்பிச்சிருச்சு. குடிபோதை இல்லாமல் இன்றைக்கி முதல் நாள். Lagi tiga, satu duduk, dua duduk, satu tidur. 3 apa macam tengok? மாத்திரை போட்டேன். இது ஒரு பையன்ட்ட மாத்திரை வாங்கி போட்டு சரியான தூக்கம் தள்ளுது. எப்படி சொல்கிறது, ஐயோ இப்படி ஒரு தூக்கத்தை நான் சந்திச்சது வேலையை பார்க்க முடியல. அதே மாரி வேலை பார்த்து முடிச்சிருக்கேன். இப்போ திரும்ப தூக்கம் வருது, உடம்பெல்லாம் டயர்டாக இருக்குது, உடம்பெல்லாம் எரியுது. ஷீட்டு ஒரு டைமு கேமரா ஓப்பன் பண்ணுறதுக்கு சங்கடமாக இருக்குது. நம்ம தோற்றுட்டுமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறது? என்னோடய கண்டென்ட் அவ்வளோ சீரியஸானது. நான் மலேசியா வராமல் இருந்ததுனா நான் செத்து போயிருப்பேன். எப்போவும் என் குடும்பம் தான் எனக்கு காப்பாற்றி மலேசியா அனுப்பிடுச்சு. எங்கள் அம்மா தான் கடனை உடனே வாங்கி. இப்போ திரும்ப கடந்த 2 மாதமாக சரியில்லை. கேரக்டர் வந்து 2 மாதமாகுது. ஒழுங்காக ஊருக்கு பணம் அனுப்பலை. எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் மீளணும், திரும்ப மறுவாழ்வு பெறணும். நான் இன்னும் மாற வேண்டியிருக்கு நிறைய. இது கூட வேலை செய்யக்கூடியவங்க நிறைய பேர் தண்ணி போடுறவங்களாம் இருக்காங்க. அதுதான் என்ன ரிலாக்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சொன்னால் நம்புவீங்களான்னு தெரியல, ரொம்ப காய்ச்சல். 8:30 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வேலை பார்த்துருக்கேன். சரியான ஆர்டர், சரியான கூட்டம். என்னாலேயே முடியல, அவ்வளோ ஆர்டர். சப்ளையரால் கொண்டு போய் கொடுக்க முடியல. அப்புறம் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் நான் உதவி பண்ணிவிட்டு நடக்க முடியாமல் ஒரே மயக்கம் வேலை பார்த்துட்டு வந்தேன். வந்து 2 மாதம் ஆச்சு. ஒன்றும் உருப்படியாக ஊருக்கு பணம் அனுப்பலை. இப்படி குடிச்சு அழிச்சிட்டேன். இவ்வளவு மோட்டிவேஷனாக நான் பேசக்கூடிய நான் ஏன் இப்படி ரிலாக்ஸ் ஆகிறேன்?
ரொம்ப நம்பிக்கையானவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. அது தாங்க முடியல, பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. நேற்றெல்லாம் அங்கே கிளம்பி போயிட்டேன், நான் கிராப் பண்ணிட்டேன். ரொம்ப மண்டை காஞ்சி பைத்தியம் விட்டுச்சு நேற்றெல்லாம். காசு மட்டும் இல்லை, நம்பிக்கையானவங்க விட்டுட்டு போயிட்டாங்களே. இப்படி நமக்கு அவங்க இருக்காங்கன்னு நினச்சோமே. அந்த பையன் சின்ன பையன் தான், அவனை வச்சு வாழ்க்கையில் வந்துட்டு ஏதாவது இந்த பிஸ்னஸ் ஏதாவது பண்ணி நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம் அவன் பேரில். அதெல்லாம் என்னென்னமோ நினச்சேன். கடைசியில் பார்த்தா அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க, தாங்க முடியல. அதனால தான் நான் ரிலாக்ஸ் ஆகிறேன். காரணங்கள் சொல்லணுன்னா சொல்லிகிட்டே போகலாம். தூக்கம் இல்லை. அவங்க கடையில் போனால் அது எப்படா ரூமுக்கு போகணுன்னு இருக்கு. இங்கே வந்தால் தூங்க முடியல. ரொம்ப கஷ்டமாக போகுது நண்பர்களே. நான் ரிலாக்ஸ் ஆகிட்டே இருக்கிறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஜெயிப்பேன். எவ்வளோ டஃப்பான ஒரு விஷயம் தெரியுமா? என்னால் முடியல அப்படின்னும் போது தான் எனக்கு இது மேலே ஒரு பயம் வந்தது. அதனால தான் இப்படி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நம்மளுக்கு எப்படி இருக்குது, நம்ம அப்பா எப்படி இந்த பாதையில் வந்தார், நம்ம எப்படி இந்த பாதையில் வந்தோம், அவரை பார்த்துமே நம்ம இந்த பாதைக்கு வந்திருக்கோமே, அப்புறம் ஏன் விட முடியல. நம்மளுக்கு ஏகப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, வாழ்க்கையில் முன்னேறணும், ஜெயிக்கணும், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, சாதிக்கணும். ஆனால் நம்மளால் இந்த ஒரு பழக்கத்தை விட முடியலையே. நம்ம ரொம்ப இது நம்மளை கொண்டுடும் போல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து தான் இதுலேருந்து எப்படியாவது மீளடங்கு முயற்சி, ஏகப்பட்ட முயற்சி. 2021 ஜனவரி 14 பொங்கலுக்கு மறுவழி மையத்தில் போய் சேர்ந்தேன். தொடர்ந்து 5 டைம். அப்படிலாம் முயற்சித்தும் ஒன்றுமே பண்ண முடியல. அதில் ஏகப்பட்ட கடன். எங்கள் அம்மா அவங்களோட சொந்த உழைப்பில் பிஎஃப் பணத்தை எடுத்து, சீட்டு பணத்தை எடுத்து என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. சுத்தமாக ஒன்றும் இல்லை வீட்டில். எங்கள் அப்பா தன்னால் தண்ணி போடுவார். எனக்கு விவரம் தெரிஞ்சு என் வேலைக்கு போக ஆரம்பிச்சதுலேருந்து வீட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேன். ஃபுல்லாக பசங்களுக்கு செலவு பண்ணுறது போகிறது அப்படியே தெரிஞ்சேன். ரொம்ப எங்கள் அம்மா தான் என்னை வந்துட்டு அப்புறம் வெளிநாடு வரைக்குமே எங்கள் அம்மா தான் அனுப்பிச்சு. விட முடியலையே அப்படின்னும் போது இதை ஒரு கண்டென்ட்டாக பண்ணணும். நம்ம அப்பா குடிக்காமல் இருந்தால் நம்ம சுற்று சுகத்தோடு நம்ம ஊரில் எப்படி அதே எங்கள் தாத்தா காலத்தில் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி நல்லா கௌரவமாக வாழ்ந்துருக்கலாமே, எப்படி திருப்பூர் வந்தோம் அப்படிலாம் யோசிச்சு, அப்போ நான் குடிக்காமல் இருந்தேன்னா என் குடும்பத்தை எப்போ இது பண்ணியிருப்பேன் ஓரளவுக்கு அப்படிலாம் யோசிச்சு தான் ஏன் விட முடியல அப்படிலாம் யோசிச்சு தான் நான் இந்த மறுவாழ்மை அமைக்கணும், நல்ல சிகிச்சை கொடுக்கணும், நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், ஏதோ என்னால் ஒரு குடும்பமாவது எங்கள் குடும்பம் மாதிரி திருந்தணும், எங்கள் குடும்பம் மாதிரி கஷ்டப்படக்கூடிய, அவதிப்படக்கூடிய, தீபாவளி பொங்கல் கொண்டாட முடியாத அந்த குடும்பங்களை வந்துட்டு நல்ல ஒரு வாழ்க்கையை தரணும், மறுவாழ்வு தரணும், அந்த நபரை சிகிச்சை கொடுத்து காப்பாற்றணும்னா ஒரு ஆள் திருந்தினா ஒரு குடும்பமே காப்பாற்றப்படுறதுக்கு சமம். அப்படிலாம் முடிவு பண்ணி தான் வந்தேன். ஆனால் நான் என்னையே காப்பாற்றிக்கிறது பெரிய இதாக இருக்குது. என்னோட இந்த சேனல்லே 10வது சேனல். இந்த சேனல்லே நிறைய டைம், இது 3வது வருஷம் போய்கிட்டு இருக்குது இந்த சேனல். நிறைய டைம் வீடியோஸை டெலிட் பண்ணி வந்தேன். ஏன்னா நான் ரிலாக்ஸ் ஆகிட்டே இருந்தேன், அட்வைஸ் பண்ணி. அப்புறம் தான் முதல்ல நம்ம திரும்புவோம், யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி ரிலாக்ஸ் ஆகிட்டே இருந்தேன். யாருக்குமே புரியலையே நம்ம சொல்கிறது அப்படின்னு. அப்புறம் தான் நம்மளை முதல்ல காப்பாற்றிக்கணும்னு சொல்லிட்டு இந்த சேனலில் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நானும் ரிலாக்ஸ் ஆகிறேன் நண்பர்களே. வாழ்க்கை நான் ரிலாக்ஸ் ஆனதுக்கு 90% மன ரீதியாக நான் வந்துட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன். தூக்கம் இல்லை. அதனால தான் தண்ணி வர போட்டேன்னா சுத்தமாக முடியல. கூட வேலை செய்கிறவங்களாம் நிறைய பேர் தண்ணி போடுறவங்களா இருக்காங்க. இனிமேல் எல்லாருக்கிட்டையும் பேச்சை குறைச்சி நல்வழி பெறணும். கடவுள் தான் அதுக்கு என்னை ஆசீர்வதிக்கணும். நான் ஜெயிப்பேன். வாழ்க்கை என்ன தான் நம்மளை அடைச்சி வச்சாலும் அதுலேருந்து மீண்டு வர்றதும் வராதும் நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்னு இந்த கராத்தே கிட் படத்தில் ஜாக்கி சான் சொன்னார் இல்லையா, அதுதான் நான் மனசில் நினச்சிக்கிறேன். வாழ்க்கை என்ன தான் நம்மளை அடைச்சி வச்சாலும் அதுலேருந்து மீண்டு வர்றதும் வராததும் நம்ம கையில் தான் இருக்குது.